அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது இந்த மாதம் ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று ஓப்பனாக உள்ள ஆர்பிஎஃப், எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு மற்றும் ஆர்ஆர்பி, ஏஎல்பி டெக்னீஷியன் தேர்வு, அடுத்தடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி, ஜேஇ, என்டிபிசி குரூப் டி தேர்வு. ஸோ இந்த ரயில்வே போட்டித் தேர்வில் நீங்கள் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸை படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழை படித்தால் வெற்றி பெறலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 அதோட மாடல் ஃபார்மேட் தான் இது ஃபுல்லாகவே இங்கே நான் காட்டுற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் புக்கு. இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் இருக்கும். மேத்ஸு, ஜிகே, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், கொஸ்டின் பேங்க்கு எல்லாமே இதில் இருக்கும். மற்றும் ஏஎல்பி எக்ஸாமுக்குரிய சிபிடி 1, சிபிடி 2 மற்றும் டெக்னீஷியன் எக்ஸாமுக்குரிய டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இது வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 10,000 வினா விடைகள் இதில் உள்ளது. ஓகேங்களா? இந்த மாதம் ஏப்ரல் இறுதியில் புக்கு பப்ளிஷ் ஆயிரும். எனவே புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா புக்கோட மாடல் ஃபார்மேட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 23 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது சுற்றுச்சூழல் கல்வி பற்றிய சப்ஜெக்ட், என்வால்மெண்டல் எஜுகேஷன். இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். சுற்றுச்சூழல் சீரழிவு என்பதன் பொருள் என்ன? சுற்றுச்சூழல் சீரழிவு அப்படின்னா என்வால்மெண்டல் டிகிரடேஷன். சுற்றுச்சூழல் சீரழிவு என்பதன் பொருள் என்ன? கொஸ்டின் நம்பர் 24க்கு சரியான விட ஆப்ஷன் டி, அதாவது மேற்கண்ட அனைத்தும். இங்கே பாருங்கள், சுற்றுச்சூழல் பண்புகளில் முழுமையான சீரழிவு மனித செயல்பாடுகள் மூலம் எதிர்மாற்றங்கள் கொண்டு வருகிறது. சுற்றுச்சூழல் மாறுபாட்டின் விளைவாக சுற்றுச்சூழல் சமநிலை இன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. சூழலியல் ஈக்காலஜி என்ற வார்த்தையை முதல் முறையாக பயன்படுத்தியவர் யார்? ஈக்காலஜி என்று சொல்லப்படும் சூழலியல் என்ற வார்த்தையை முதல் முறையாக பயன்படுத்தியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 25க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, எர்னஸ்ட் ஹேக்கல் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இனங்களின் தோற்றம், ஒரிஜின் ஆஃப் ஸ்பெசிஸ், இனங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதிய அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 26க்கு சரியான விட ஆப்ஷன் பி, சார்லஸ் டார்வின். 26க்கு சரியான விட ஆப்ஷன் பி, சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷன் என்ற கருத்தை உருவாக்கிய அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 27க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, சார்லஸ் டார்வின். நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமானது. நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வு என்ற கருத்தை உருவாக்கிய அறிஞர் சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. எந்த நதி நீருக்கு பச்சை சூப் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது? அதாவது எந்த நதி நீருக்கு பச்சை சூப் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது? கொஸ்டின் நம்பர் 28க்கு சரியான விட ஆப்ஷன் சி, யமுனை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. சர்வதேச அளவில் குளோபல் 500 என்ற விருது எதற்காக வழங்கப்படுகிறது? இன்டர்நேஷனல் லெவலில் குளோபல் 500 விருது எதற்காக வழங்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 29க்கு சரியான விட ஆப்ஷன் டி, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தால் குளோபல் 500 என்ற விருது நிறுவப்பட்ட ஆண்டு எது? யுஎன்இபி அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்வால்மெண்டல் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ இந்த குளோபல் 500 என்ற விருது நிறுவப்பட்ட ஆண்டு எது? கொஸ்டின் நம்பர் 30க்கு சரியான விட ஆப்ஷன் சி, 1987, 1987. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர், ஓகேங்களா? ஸோ இதுபோல் நீங்கள் டெய்லி கிளாஸ் பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்முடைய வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.